இத்தனை வருஷமா அப்பா என் மேல வச்சிருந்த நம்பிக்கை போயிடுச்சுன்னு அவரு நேத்து என்கிட்ட பேசுனதுல இருந்தே தெரிஞ்சது. நானும் தேன்மொழிய பார்த்ததும் அவளுக்கு சாதகமா பேசுற மாதிரியே எல்லார்கிட்டையும் கோவமா பேசிட்டேன். அதனால அப்பா என்ன தப்பா நினைச்சிருப்பாரு. ஆண்டவா, நானும் எல்லாருக்கும் நல்லவனா வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா முடியல. அதை நினைச்சாலே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போதைக்கு நான் நிம்மதியா இருக்க ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த முடிவு என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஆரம்பமா இருக்க நீ தான் அருள் புரியணும். அம்மா, உங்ககிட்ட நான் மனசு விட்டு பேசி எத்தனை மாசம் ஆகுது? லட்சுமி வந்ததுல இருந்து நான் உங்ககிட்ட இந்த மாதிரி பேசுறதையே விட்டுட்டேன். காரணம், அவ உங்களை மாதிரியே எனக்கு ஒரு அம்மாவா தெரிஞ்சா. ஆனா இப்போ என்னவோ அந்த லட்சுமி கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கலம்மா. இருந்தாலும் அவகிட்ட எப்படியாவது பேசி என் தேன்மொழிக்குரிய மரியாதையை வாங்கி கொடுக்கலான்னு இருக்க. நீங்க என்னம்மா சொல்றீங்க? அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா, கஷ்டம் வரும்போதுதான் தம் மேல உண்மையான அன்பு இருக்கிறவங்களோட நினைப்பு வரும்னு சொல்லுவாங்கம்மா. அது என் விஷயத்துல உண்மையாயிடுச்சுமா. அதனாலதான் என்னை பத்தி நல்லா புரிஞ்ச உங்ககிட்ட நான் உண்மைய சொல்றேம்மா. இந்த லட்சுமி எனக்கு பொண்டாட்டிய கொண்டு வந்து வச்சிருக்காளே அந்த தேன்மொழி, அவள அவங்க வீட்டுல கொண்டு போய் விடலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேம்மா. இத நான் லட்சுமி கிட்டயோ இல்ல அப்பா கிட்டயோ சொன்னா நிச்சயமா யாரும் ஒத்துக்க மாட்டாங்கம்மா. லட்சுமி வெற்றி கிட்ட கோவப்படுற மாதிரி எனக்கு நடிக்க தெரியலம்மா. அதனாலதாம்மா கொஞ்ச நாளைக்கு தேன்மொழிய அவ அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் விடலான்னு முடிவு பண்ணிருக்கம்மா. இத வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லாம அனுப்புறதுக்கு என்ன மன்னிச்சிருங்கம்மா. எனக்கு வேற வழி தெரியலம்மா. என்ன மன்னிச்சிடுமா.